வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கிளாஸில் கிரேடிங்கை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் மெத்தடில் கிரேடிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம டெவலப் பண்ணக்கூடிய பேட்டர்ன் வந்து சாம்பிள் பேட்டர்ன். அதில் வந்து நீ என்ன ஆல்ட்ரேஷன்னாலும் ஒரு சாம்பிளோடு இன்னும் போயிடும். ஒரே ஒரு பீஸ் தான், அதில் வந்து திரும்ப இது பண்ணிடலாம். இதே இது நீங்கள் வந்து ஆல் சைஸ் பல்க் சைஸ் போட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ்னால் பல்கே ரொம்ப மிஸ்டேக் ஆகிடும். அது ஒரு முக்கியமான ஸ்டேஜ் கூட. அது எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போடக்கூடிய முதல் சாம்பிள் வந்து பேஸ் சைஸ், சாம்பிள் சைஸ். பையர் நம்மளுக்கு எதில் கேட்டிருக்காங்களோ அந்த சைஸை நம்ம டெவலப் பண்ணுறோம். அதில் சாம்பிள் தைச்சி பையருக்கு அனுப்பிச்சி விட்றோம். பையர் வந்து ஸ்டைலிங், மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் அதில் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி அப்ரூவல்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அப்ரூவல் கிடைச்ச உடனே அதுலேருந்து அதனுடைய ஷேப்ஸு, ஸ்டைலிங்கை பேஸ் பண்ணி அதனுடைய ஜம்பிங் சைஸஸ், அதுலேருந்து பெரிய சைஸ்லாம் அப்கிரேட் பண்ணணும், சின்ன சைஸெல்லாம் டவுன்கிரேட் பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போ அதை நம்ம கேரில் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போது இந்த கிரேடிங் கேரில் பண்ணுறத வந்து நான் ஒரு 8 டைப்பாக பிரித்து வச்சுருக்கேன். நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 8 டைப்ஸை அதை நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பாயிண்ட் கிரேடு, அடுத்தது மல்டி பாயிண்ட் கிரேடு, ஆங்கிள் கிரேடு, கர்வ் கிரேடு, மல்டிபிள் பேட்டர்ன் கிரேடு, காப்பி பேஸ்ட் கிரேடு, கிரேடிங் ரூல் மெத்தடு, அப்புறம் இப்போ ஃபைனலாக இன்ட்ரடியூஸ் ஆன லிங்க்டு பேட்டர்ன் கிரேடு. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று எப்படி பண்ணுறது, எந்த இடத்துல எந்த மாதிரி கிரேடு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். வாங்க கிளாஸில். ரைட். நான் வந்து ஒரு பேஸ் பேட்டர்ன் இங்கே போட்டு வச்சுருக்கேன், ஒரு உமன்ஸ் லாங் டாப்பு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணணும், சைஸ் இன்புட் கொடுக்கணும். கிரேடிங் மோட் அதில் போய்ட்டு எடிட் சைஸ் அட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஜென்ரேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட சைஸு 36, 38, 40. ஒரு ஃபேஸ் விட்டு டைப் பண்ணிக்கோங்க. 42, 44, 46, 48, 50, 52 சைஸ் வரைக்கும் இருக்குது. கொடுத்து ஜென்ரேட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லா சைஸையும் வரிசை வைக்கணும். இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 சைஸு, கொடுத்த சைஸ் எல்லாம் வந்துடும். இங்கே கிரேடுங்கிற ஒரு காலம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ட்ராப் இருக்குது, ஸ்பெக் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. இதெல்லாம் என்னங்கிறது அட்வான்ஸ்டு பேட்டர்ன் கிரேடிங். இது சிஸ்டம் இந்த பேசிக் லெவல் கிரேடிங்லேயே இதெல்லாம் நம்ம இப்போ சொன்ன ஐடியாலாம் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் கிளியர் ஆன உடனே அடுத்தடுத்தக்கூடிய இந்த பேட்டர்ன் அட்வான்ஸ் கிரேடிங் சிஸ்டத்தை பற்றி சொல்லித்தரேன். ஓகே, இப்போது வேலிடேட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொடுத்த சைஸ் எல்லாமே இந்த சைடு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்றை தவிர மற்ற எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். ஒன்று மட்டும் எல்லோ கலரில் மார்க்காக இருக்கும். இந்த எல்லோ கலர் மார்க்காக இருக்கிறது தான் பேஸ் சைஸ்னு சிஸ்டம் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறோம். எப்போயுமே ஃபஸ்ட் சைஸை தான் பேஸ் சைஸாக அது கன்சிடர் பண்ணோம். ஆனால் நான் டெவலப் பண்ணது வந்து இது வந்து 42 சைஸை தான் நான் பேஸ் சைஸாக போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் 42 சைஸ் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த எல்லோ கலர் மாறிக்கிறோம். அதே மாதிரி உள்ளக்க அந்த 42 சைஸ் வந்து உள்ளக்க பிரிண்ட் ஆகிடும் பேட்டர்னுக்குள்ளே. ஸோ இப்போ இது சிஸ்டத்துக்கு நம்ம சொல்லிட்டோம், 42 சைஸாக நான் சாம்பிள் பேட்டர்ன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம். சிஸ்டம் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுச்சு, 42 பேஸ் சைஸாக ரிஜிஸ்டர் பண்ணிடுச்சு. இந்த 42 பேஸ் பண்ணி ஸ்மால் சைஸஸ் 40, 38, 36 இந்த மாதிரி ஸ்மால் சைஸஸ், அதுலேருந்து பெரிய சைஸஸ், இது எல்லாமே நம்ம இதே சேம் ஷேப்பில் கிரேட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ரைட். இதில் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் சிங்கிள் பாயிண்ட் கிரேட், அது எப்படி பண்ண போகிறேன். பேக் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் சிங்கிள் பாயிண்ட்டாக தான் கிளிக் பண்ணுவோம். பாயிண்ட்டை கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தோம் எக்ஸு ஒய்ன்னு காட்டும் ஆரோ. இந்த ஆரோ இந்த இது கிளிக் பண்ணோன்னே இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரேடு டேபிள் வந்து கிரியேட் ஆகிரும். இந்த அம்புக்குறி இருக்கும், அந்த அம்புக்குறி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேபிள் தனியாக வந்துடும், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே பாருங்கள்,
இதுதான் ஸ்டெப் எக்ஸ், ஸ்டெப் ஒய். இந்த இந்த எக்ஸுக்கு இந்த பக்கத்தில் வேல்யூ கொடுக்குறோம், ஒய்னா இந்த பக்கத்தில் வேல்யூ கொடுக்குறது. இப்போது ஒரு பாயிண்ட்லேயும் எக்ஸில் வேல்யூ கொடுக்கணுமா ஒயில் வேல்யூ கொடுக்கணுமா அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். இப்போ நெக்குங்கிறது நெக் வித்து வந்து ஒயில் தான் இந்த பக்கத்தில் அப்பில் போகும், டவுனில் போகும். சரிங்களா? ஸோ ஒய் டைரெக்ஷன், அந்த டைரெக்ஷனை பார்த்துக்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரு சைஸ்க்கும் வந்து 1/2 சென்டிமீட்டர் வேல்யூ இருக்குது. அதனால் ஒய் ஃபுல்லாக ஒரே ஈக்குவல் கிரேடிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிரேடிங்கும் இருக்குது, அன்ஈக்குவல் கிரேடிங்கும் இருக்குது. ஒரு சைஸ்க்கு டிஃப்ரென்ஸ்னால் அந்தந்த பாக்ஸில் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணலாம். இப்போ எனக்கு ஃபுல்லாமே ஒரு ஈக்குவல் கிரேடிங்காக இருக்கனால இந்த ஒய்ங்கிற இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகிடும். இங்கே 0.25 அப்படி கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா இங்கே கிரேடிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சைஸும் ஒரு கலரில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலருடைய இது இங்கே இருக்கும் பாருங்கள், அந்த கண்ணு மாதிரி இருக்கு பாருங்கள், இதுதான் இந்த கலர் எக்ஸு. இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இது ரெட் கலர். இந்த கண் இருக்கு பாருங்கள், இந்த கண்ணை வந்து வேணுன்னா நீங்கள் திறந்துக்கலாம், மூடிக்கலாம். பார்த்துங்க, இந்த கண்ணை நான் மூடினீங்கன்னா அந்த இது தெரியாமல் போயிடும். இப்போ நான் 36 சைஸ் மட்டும்தான் எனக்கு இங்கே டிஸ்பிளே காணணும், மற்றது வேண்டாம் அப்படின்னா எல்லாத்தையும் வரிசையாக மேலேருந்து கண்ணை ஃபுல்லாக மூடிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வந்து மூடிடும். ஒரு தேவையில்லாத சைஸெல்லாம் தேவையான சைஸை மட்டும் நீங்கள் வச்சு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து எல்லா கண்ணும் வேணும்னா திரும்ப அது மேலே வச்சு கிளிக் பண்ணால் போதும், ஆன் ஆகிடும். ரைட், எல்லாம் ஆகிடுச்சு. இந்த கண் ஆன் ஆகலை. ரைட், பார்த்தீங்கன்னா வரிசையாக தெரியுது. அது மாதிரி இங்கே வேல்யூவும் டிஸ்பிளே காட்டும். இதான் நீங்கள் ஏதாவது ஒரு சைஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே வேல்யூ வந்து லாக் ஆகும். இந்த பார்த்துங்க, 46 சைஸு, 48 சைஸு. இந்த 48 சைஸு வேல்யூ இந்த கண்ணு மூடும். இந்த கண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இங்கே என்ன பண்ணாலும் இங்கேயும் மாறிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ரைட், இது இப்படி தான் வந்து ஒரு பாயிண்ட்லேயும் கிரேடு வந்து அப்ளை ஆகும். அடுத்ததான் ஷோல்டர். இங்கே எனக்கு 1/2 சென்டிமீட்டர் கிரேடு. இந்த பாயிண்ட்டு இங்கேயும் 1/2 சென்டிமீட்டர் கிரேடு. இந்த பாயிண்ட் இங்கே எனக்கு 1 சென்டிமீட்டர் கிரேடு ஓயில். செஸ்ட் வேல்யூ இது ஆர்மோல் ஸ்டேட் வேல்யூ இங்கே கொடுக்கணும். இதில் 1 சென்டிமீட்டர் கொடுத்துங்க. அது மாதிரி இந்த பேட்டர்ன் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. இந்த பாரை பிடிச்சி எடுத்திங்கன்னா பேட்டர்னுக்கிட்ட வரும். இந்த 1 சென்டிமீட்டர் எக்ஸ், அதில் ஒரு 1/2 சென்டிமீட்டர். அடுத்து பாட்டம் இங்கே 1 சென்டிமீட்டர். அதே லென்த்துக்கு எக்ஸில் 2 சென்டிமீட்டர்ஸ் கொடுக்கலாம். இந்த பாயிண்டில் 2 சென்டிமீட்டர்ஸ் மட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கொடுத்த கிரேடிங். நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நம்ம கொடுத்த கிரேடிங் வந்துருச்சு. இதான் நீங்கள் பேட்டர்ன் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க, நம்ம கொடுத்த கிரேடிங் கரெக்டாக வந்திருக்கா இல்லையாண்டு. கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் சிங்கிள் பாயிண்ட் கிரேட். நெக்ஸ்ட்டு வந்து மல்டி பாயிண்ட் கிரேடு. இந்த மல்டி பாயிண்ட் கிரேட் எப்படி பண்ணுறேன்? இப்போ வந்து நான் எல்லா இதுக்கும் கிரேட் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா கிரேடும் நான் டெலீட் பண்ண போகிறேன். எல்லா பாயிண்ட்டையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கும் டெலீட் பாயிண்ட் கிரேடிங்.
அது கொடுத்தீங்கன்னா எல்லா பாயிண்டோடைய வேல்யூ 0 ஆகிடும். ஓகே, இப்போ திரும்ப மல்டி பாயிண்ட் கிரேடு. நெக்கு வந்து எப்போயுமே சிங்கிளாக தான் பண்ண முடியும். அது வந்து 0.25. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் சேம் வேல்யூ தான். இது ஒரு 1/2 சென்டிமீட்டர்னா இது 1/2 சென்டிமீட்டர் தான். ஸோ அது 2 பாயிண்ட்டையும் அந்த கிளிக் பண்ணிக்கலாம். 0.5. அது மாதிரி இந்த 3 பாயிண்ட்டுக்கும் ஒரே வேல்யூவாக இருக்குது. ஒரே வேல்யூ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்புறம் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு 1/2 சென்டிமீட்டர், இல்லை இந்த பாயிண்ட்டுக்கு 1 சென்டிமீட்டர்னால அதை தனியாக கொடுத்துங்க. இது 1/2 சென்டிமீட்டர்னால 0.6 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் லென்த்தில் ஒரே வேல்யூ, அதை வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் பாயிண்ட். எந்தெந்த பாயிண்ட்டில் சேம் வேல்யூ இருக்கோ அதெல்லாம் அப்படியே செட்டாக கிளிக் பண்ணி ஒரே ஸ்டோக்கில் கொடுத்தோம்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் கிரேடு. ஆங்கிள் கிரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம இந்த கிரேடுக்கும் அந்த கிரேடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது தெரிய வரும் உங்களுக்கு. இதை நான் வச்சுட்டு இதனுடைய என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். நெக்கை மட்டும் ஜூம் வச்சுக்க, பக்கத்தில் வச்சுக்கலாம், தெரியும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த பாயிண்ட் நெக் பாயிண்ட். இந்த நெக் பாயிண்ட்டை வந்து இந்த கிரேடுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்க கிரேடை வந்து ஷோல்டர் லெவலில் மாறும். அது இப்போ பாருங்கள் பண்ணேன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இங்கே இருக்கும் இந்த இந்த இது ரொட்டேட் ஆங்கிள் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒய் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஒய்யை வந்து நான் எப்படி வேணாலும் எந்த டைரெக்ஷனில் கொண்டு போய் போனோன்னா கரெக்டாக அந்த ஷோல்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? பண்ண உடனே இங்கே வந்து அதனுடைய வேல்யூ மாறிடும். பண்ணிவிட்டு இதனுடைய எக்ஸு அதை வந்து 0 பண்ணிடணும். பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் நம்ம ஷோல்டர்லேயே அது கிரேட் ஆகிருக்கும் டைரக்ஷன். அதே மாதிரி இப்போது ஷோல்டர், இந்த ஷோல்டர் பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம், இதை கொண்டு வந்து கரெக்டாக இந்த ஷோல்டரில் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ வந்து இதில் எக்ஸில் 0 பண்ணுறேன். நம்ம ஷோல்டர் லைன் எப்படி இருந்துச்சோ அதே இதில் கிரேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள், பழைய பேட்டர்னுங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பழைய பேட்டர்ன் இப்போ இது பண்ணியிருக்கோம். இதோடைய கிரேட் எப்படி இருக்கு பாருங்கள். இதோடைய கிரேடு பாருங்கள், ஷோல்டர் லைன்லேயே அப்படியே எக்ஸாக்டாக போயிருக்கு. பேசிஸ் என்ன ஷோல்டர் லைன் எப்படி இருக்கோ அதே லைன்லேயே என்னுடைய கிரேடு ஆகிடுக்கு. இது அப்படி இல்லை, ஒன்று ஒன்றுக்கும் மாறி மாறி ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் பையர் கேட்குறாங்க எனக்கு பேசிஸ் ஷோல்டர் லைன் கிரேடு வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை வச்சு நீங்கள் கிரேட் பண்ணலாம். இதே இது இன்னொரு இடத்துல இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாட்டமில் பாருங்களேன், அது பண்ணி காட்டுறேன். ஆல்ரைட், இந்த பாட்டமில் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு இந்த ஒய்யை கொண்டு வந்து என்ன பண்ணும், ஒய்யை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும். இதை கொண்டு வந்து என்னுடைய இந்த கர்வ் ஷேப்பில் வந்து வச்சுட்டு இப்போ இங்கே ஒய்யை வந்து 1 சென்டிமீட்டர் வேல்யூ சரி நம்ம -1 கொடுக்கணும். ஏன்னா நம்ம ரிவர்ஸில் வச்சுருக்கோம் -1. அதேமாதிரி இங்கே எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதான் -2. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும்.
இந்த கிரேடிங்க்கு இந்த கிரேடிங் எடுத்துக்கோங்க. இதோடைய டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஒரே ஈக்குவலாக இருக்கும். இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போக போக பெரிய சைஸ் போக போக ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் இதனோட சிஸ்டம் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பாருங்கள். இந்த 2ங்கிறத ஒரு 3ஆக பண்ணுறேன். இது ஒரு 2ஆக பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த கிரேடிங் வேல்யூ கூட்டும்போது பெரிய சைஸ் போகும்போது அந்த கர்வோனது ஃப்ளாட்டாக வரும். சின்ன சைஸு போக போக அந்த கர்வ் வந்து ஃப்ளாட்டாக வரும் இந்த மெத்தடில். இதே இது இந்த மெத்தடில் பாருங்கண்ணா, இப்படி இருக்கும். ஸோ இந்த கர்வுக்கும் இந்த கர்வுடைய பாட்டம் ஸோ பெரிய சைஸ் போக போகும் சின்ன சைஸ் வர வர இதில் பேஸ் சைஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி ஷேப்ஸு மெயின்டைன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலிங் எரருக்கெல்லாம் இந்த ஆங்குலர் கிரேடிங் பயன்படுத்தினீங்கன்னா ஸ்டைலிங் லுக் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ கர்வ் கிரேடிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆமோல் கர்வ் கிரேடிங் எப்படின்னு பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் நமக்கு தனியாக டூல் கொடுத்துருப்பாங்க. கிரேட் செக்ஷன் லென்த்துன்னு ஒரு டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் அது மாதிரி இந்த பாயிண்ட் டைரக்ஷன் கேட்கும். டைரக்ஷன் போது அந்த என்ன அந்த அந்த கர்வை செலக்ட் பண்ணிங்க. பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ எனக்கு வந்து இல்லை டோட்டல் ஒரு கர்வுடைய லென்த் இங்கே காட்டும். சரிங்களா? ஸோ எனக்கு என்னாச்சுன்னா கிரேடுடைய லென்த்து மட்டும் ஒன்றுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1 கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது. எனக்கு இங்கே எவ்வளோ வேணும்னா வந்து இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கரெக்டாக 0.8 mm தான் வேணும். சரிங்களா? ஸோ 0.8 mm தான் ஸ்டெப்பு. ஒரு சைஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 0.8 mm வேணும். அங்கே கொடுத்துட்டேன். இந்த வேல்யூ வந்து எந்த பாயிண்டில் 0.8 mm பார்த்தாச்சு. இந்த வேல்யூ எந்த பாயிண்டில் வந்து நமக்கு அப்ளை சரி. ஸோ இப்போ இதனுடைய ஒரு கர்வுக்குடைய வேல்யூ வந்து
கிட்டத்தட்ட 2 புள்ளி இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக 3 வேணும். இதை வந்து 2வது வேல்யூவில் கொடுக்குறேன். ஸோ 2வது பாயிண்ட்னுடைய வெர்டிக்கல் இது கொடுத்தோன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த 2வது பாயிண்டில் எக்ஸாக்டாக ஆகிடும். சரிங்களா? இதை கொடுத்துட்டு இங்கே வேலிடேட். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து கர்வுடைய வேல்யூவில் எக்ஸாக்டாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போது மல்டி பார்ட் ஸ்கிரீடிங். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷன் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குது. ஒரே டைம்லே 2 பார்ட்டையும் நம்ம க்ரியேட் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். இப்போ அதனுடைய க்ரீடிங் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போனால் இந்த பேட்டர்னை தூக்கி கரெக்டாக இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக 2 பேட்டர்னை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கிரேட் அப்ளை பண்ண போகிறோம். இந்த 2 பாயிண்ட் 0.25. ஸோ அட் அ டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ உங்களுக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக் அட் அ டைமில் கிரேட் ஆகும். இந்த 0.5 இது ஆஃப். அவ்வளோ. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பேக் பிரிச்சுங்க. ஸோ பேக் ஃப்ரண்ட் ஒரே ஸ்டோக்கில் 2மே எனக்கு பேட்டர்ன் ரெடி ஆச்சு. ஸோ தட்ஸ் சிம்பிள். இப்போது காப்பி பேஸ்ட் கிரேடிங் எப்படி பண்ண போகிறோம். இப்போ நான் பேக் வந்து கிரேடிங் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய வேல்யூ அப்படியே காப்பி பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு போட போகிறேன். இங்கே 2 டூல் இருக்கும், கவனிச்சுக்கோங்க. இங்கே இருக்கும், சரி, இங்கே இருக்கும் காப்பி பாயிண்ட் கிரேடிங் அண்ட் பேஸ்ட்டு. இது 2மே தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நெக்கு இதை வச்சுட்டு இங்கே இருக்கும் காப்பி கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வேல்யூ என்ன காட்டும் இல்லை XYங்கிறத கிளிக் பண்ணிட்டு வேலிடேட் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன இது கிளிக் பண்ணிங்களோ அது இங்கே வந்து அப்படியே அப்ளை ஆகிடும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த பாயிண்ட் இதை காப்பி பேஸ்ட் XY போட்டு வேலிடேட் காப்பி paste XY validate copy கொடுத்துட்டு இதில் paste XY validate. ரைட். இப்போது என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து சிங்கிள் பாயிண்ட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாயிண்ட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் அப்படியே கிரேட் எடுத்து கூட நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள் அது அப்படின்ட்டு இந்த 3 பாயிண்ட் அப்படியே செலக்ட் பண்ணி 1 2 3 இந்த 3 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டையும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு XY கொடுத்துட்டு வேலிடேட். சிம்பிள், முடிஞ்சிச்சு. இப்போ கிரேடிங் ரூல் மெத்தட். அந்த கிரேடிங் ரூல் மெத்தடு அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டை வந்து நான் ஒரு காப்பி பேஸ்ட் எடுத்துகிட்டு தனியாக வச்சிடறேன்.
இதுக்குள்ளே போய்ட்டு இந்த எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ரைட்டு. ஸோ இதுக்கு கிரேடிங் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக்கினுடைய கிரேடுவெல்லாம் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாயிண்ட்டு கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்டு, தென் இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டுடைய கிரேடு வேல்யூ எல்லாம் அப்படியே சேவ் பண்ண போகிறேன். இங்கே இருக்கும் சேவ் கிரேடிங் ரூல் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் கேட்கும். நான் டெக்ஸ்டாப்பில் வந்து பேக்குன்னு சொல்லி போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் இல்லை. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டுடைய இதையும் அப்படியே சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரண்ட்டை அதே மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டு கண்ட்ரோல் பிடிச்சி இந்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஃபைலை லோடு கிரியேட் ரூல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேக் இதை மட்டும் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்திங்கன்னா இங்கே என்ன சேவ் பண்ணமோ அது எல்லாமே ரிட்டர்வாக இங்கே வந்துடும். இதில் என்னென்னா இங்கே பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவல் ஆர்டரில் நீங்கள் இருக்கணும். இப்போ சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் கொடுத்தோம், 1 2 3 4 5 6 7 7 பாயிண்ட்ஸ். இப்போ 7 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஆப்ஜெக்ட்னாலும் அது ரவுண்டாக இதாகும். இப்போ நான் ஒரு சிம்பிளாக நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்களேன். ஒரு ஸ்கொயர். இப்போ இதில் 4 பாயிண்ட்ஸாக இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ஸில் வந்து அந்த ரூலை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு லோடு கிரேடிங் ரூல் போட்டு பேக் எடுத்து ஓப்பன் கொடுத்தேன்னு ஆகாது. ஸோ 7 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஆகும். ஸோ 7 பாயிண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறேன், நான் பண்ணுறேன் இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணுறேன், இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ என்னாச்சு 6 7 அடுத்துங்களா. இப்போது 7 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த 7 பாயிண்ட்ஸில் நான் கிரியேட் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேக் ரூல் எடுத்து ஓப்பன். எங்கெங்கே என்ன ரூல் இருக்கோ அது வரிசையாக அது எடுத்துக்கிறோம். சரிங்களா. ஸோ 7 பாயிண்ட்டு கரெக்டாக ஆர்டரில் இருந்துச்சுன்னா அது கரெக்டான ஆர்டரில் இதை நீங்கள் எடுத்துக்கிறோம். இதான் வந்து கிரேடு ரூல் அப்ளை பண்ணுறது. ஒரு கிரேடை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எந்த மாதிரி எப்போல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பையருக்கு ஒர்க் பண்ணும்போது கிரேடெல்லாம் ஒரே மாதிரி தான் வருது. 6 சைஸ் இருக்குது. 6 சைஸு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஸ்டைலிங் மாறலாம். ஆனால் கிரேடெல்லாம் செஸ்ட் கிரேடிங் 2 சென்டிமீட்டர் ஒரே மாதிரி கிரேடாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி ரூல் ஃபைல் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்து டெவலப் பண்ணும்போது அந்த ரூல் ஃபைலை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணால் அடுத்த செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு கிரேட் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். ஒரு பையருக்குமே வந்து இந்த மாதிரி ரூல் ஃபைல் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேலைகள் இன்னும் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். இப்போது மேட்சிங் கிரேட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் பாடி ஃப்ரண்ட் பாடி ஆல்மோஸ்ட் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஷோல்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஷேப்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கனால ஒரு பாயிண்ட்டையும் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போடும்போதும் ரெண்டும் ஒரே மாதிரி கிரேட் ஆகிக்கிறது. இப்போ நம்ம ஸ்லீவை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸ்லீவை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், இதனுடைய ஆமூல் கிரேடு எவ்வளோ வேல்யூ இருக்குதோ அதே மாதிரி எல்லா சைஸ்க்கும் இந்த நம்ம ஸ்லீவ் கர்வில் வந்து கிரேடு இருக்கணும். அப்போ தான் வந்து வச்சு எல்லாத்தையும் தைக்க முடியும். அதை சிம்பிளாக பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காப்பி செக்ஷன் லென்த் அண்ட் கிரேடிங்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக்ஷனை நான் காப்பி பண்ணுறேன். இது 3 ஸ்டெப் பண்ணிட்டு இங்கே வேலிடேட் இருக்கும், வேலிடேட் கொடுத்துருங்க. இப்போ அதே ஆப்ஷனுக்குள்ளக்க பேஸ்ட்டுன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவில் இந்த பாயிண்ட்டு
இந்த பாயிண்ட்டு இது. ஸோ இங்கே எடுத்த வேல்யூவை இந்த இதுக்குள்ளே வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். பேஸ்ட் பண்ணும்போது இப்போ நமக்கு எந்த பாயிண்டில் முடிக்கணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஃபஸ்ட் பாயிண்டில் முடிக்கணுமா, இந்த பாயிண்டில் முடிக்கணுமா, நீங்கள் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து நான் ரெகுலராக வந்து இந்த 2வது பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் கொடுப்பேன். நம்பர் 2 இந்த இருக்குது. நம்பர் 2ல் வந்து டயகனலாக கொடுக்க போகிறேன். இந்த இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா காட்டிடும். சரிங்களா? ஸோ இங்கே எடுத்த வேல்யூ எல்லாத்தையும் அதில் கொடுத்துட்டு நான் வேலிடேட் கொடுத்துறேன். இப்போ நீங்கள் இந்த 2 வேல்யூவும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் மெஷர் டூலில் போயிட்டு ஃபஸ்ட் இதை இங்கேருந்து இதனுடைய வேல்யூ இங்கே காட்டுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல்னு கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு மெஷர்மெண்ட் ஆட் ஆகிரும். இங்கே வந்துட்டு சேர்ந்துருக்கும். ஸோ மெஷர்மெண்ட் ஹைடு மெஷர்மெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடும். இதான் பேக். நம்ம இங்கே எடுத்த இந்த வேல்யூ இதை நீங்கள் கூட இங்கே பேர் போட்டுக்கலாம். ஆமோல் கூட ஆமோல் என்டர். சரிங்களா? சரி, இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி ஸ்லீவ் இந்த போர்ஷனுக்கும் இந்த போர்ஷனுக்கும் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து அதே மாதிரி ஆட் பண்ணோம்னா இங்கே வந்துடும். அடுத்த காலத்தில் இது வந்து ஸ்லீவ் கர்வ். என்டர். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். என்னுடைய வேல்யூ ரெண்டும். ஸோ இதனுடைய வேல்யூ ஒரு கூட மாறாமல் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் ஈஸியாக எத்தனை சைஸ் போட்டாலும் உடனே காப்பி பண்ணக்கூடியது. பேலன்ஸை வந்து நீங்கள் ரெகுலர் கிரேடில் பண்ணிவிட்டு இதை 1 சென்டிமீட்டர் பண்ணுறதா முடிஞ்சது. இப்போ ஃபைனலாக லிங்க்டு கிரேடிங் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு பேக்கு ஃப்ரண்ட் பாடி தனித்தனியாக ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேக்குள்ளேயே ஃப்ரண்ட் ஷேப்பு, அது மாதிரி ஒரு பிரின்சஸ் ஒரு கரு ஷேப்பு எல்லாமே பேக்கு ஃப்ரண்ட் ஒரே பாடி மாஸ்டர் பாடியாக வச்சுருக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லிங்க்டு பீசஸ் எடுத்து ஃப்ரண்ட்டு இதில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதையும் நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன். ரைட். ஸோ இப்போ இது பேக்கு, இதோடைய ஃப்ரண்ட் ஷேப்பு 2 வந்திருக்கு. இப்போ நீங்கள் கிரேடிங் ஆன் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இது ஃப்ரண்ட்டு எப்படி இருக்குது, இது அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட பேட்டர்ன்ஸ். இப்போ இது என்ன ஒரு வித்தியாசம் இதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒட்டி வச்சிடறேன். இப்போ 2 3 ஒன்று தான். மணி கேட்டேன் உங்களுக்கு. இது ஒரு ஃப்ரண்ட் பாடி, இது ஒரு ஃப்ரண்ட் பாடி, இது ஒரு மாஸ்டர் பாடியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு இந்த மாஸ்டர் பாடியை வந்து லென்த்தில் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் ஒரு 5 சென்டிமீட்டர் கம்மி பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன கம்மி பண்ணோம், அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கம்மியாகும். இங்கே கம்மி பண்ணது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பாடி ரெடியூஸ் ஆகும். ஆனால் இது ஒன்றுமே ஆகாது.
லிங்க்டு பீஸை பொறுத்தவரை. சரிங்களா, இது பாருங்கள், இது அப்படியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஆயிடுச்சு. சரிங்களா, அதே மாதிரி இதில் கிரேடிங் ஏதாவது மாத்திரை இல்லை, செஸ்ட்டுடைய கிரேடிங் எல்லாம் மாத்திரன்னு சொல்லி இந்த கிரேடிங் மட்டும் மாத்திரம். இதெல்லாம் ஒரு 2 சென்டிமீட்டர். இங்கே கிரேடிங் மாற்றோன்னா இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ லிங்க்டு பீசஸ்னால் நம்ம கிரியேட் பண்ணி எடுத்த பிறகு எந்த இதெல்லாம் மாஸ்டர் பேட்டர்னில் மாற்றுறோமோ, பேக்கில் மாற்றுமோ, அதெல்லாமே ஃப்ரண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேட்சிங் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே காப்பி பண்ண கிரேடிங் அது அப்படியே சேமாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் லிங்க்டு பீஸுக்கும் ஆர்டினரியான கிரேடிங் சிஸ்டத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ மாஸ்டர் பேட்டர்னில் பண்ணக்கூடியது எல்லாமே அந்த டிரைவ்டு பேட்டர்ன், அதுலேருந்து டிரைவ் பண்ண பேட்டர்னை வந்து மாறிக்கிட்டே இருக்கும்.